சூரத்துல் பக்ரா வசனம் 104 மற்றும் 105. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இரட்டை அர்த்தம் தொனிக்கும் வகையில் ராயினா என்று சொல்லாதீர்கள், மாறாக உல் உர்னா என்று எங்களை கவனியுங்கள் என்றே சொல்லுங்கள். நன்கு செவியுறுங்கள், இறை மறுப்பாளர்களுக்கு வதைக்கும் வேதனையே உண்டு. எந்த ஒரு நன்மையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப் பெறுவதை இறைவனை மறுக்கும் வேதக்காரர்களும் இணை வைப்போரும் விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் தனது அருளை தான் நாடுகின்றவருக்கு மட்டுமே வழங்குகின்றான். அல்லாஹ் மகத்தான அருள் உடையவன் ஆவான். இறை நம்பிக்கை கொண்டுள்ள அடியார்கள் தமது சொல்லாலும் செயலாலும் இறை மறுப்பாளர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என இங்கே முதலாவது வசனத்தில் அல்லாஹ் தடை விதிக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்கள் தூற்ற நினைக்கும் பொழுது சீலேடையாக பேசுவார்கள். இரு பொருள்படும் சொல்லை பயன்படுத்திவிட்டு வெளிப்படையில் நல்ல பொருளையும் அந்தரங்கத்தில் தூற்றலையும் நாடிக்கொள்வார்கள். நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் சொல்ல நினைத்தால் ராயினா என்று கூறுவார்கள். இதற்கு மேற்கண்ட பொருள் இருந்தாலும் அவர்கள் ஊனத் என்பதிலிருந்து பிறந்த பேதி என்னும் பொருளை மறைமுகமாக நாடுவார்கள். இதையே வேறொரு வசனத்தில் அல்லாஹ் பின்வருமாறு கூறியுள்ளான். வார்த்தைகளை அவற்றுக்குரிய இடங்களிலிருந்து மாற்றுகின்றவர்களும் யூதர்களில் உள்ளனர். மேலும் செவியுற்றோம் மாறு செய்தோம் என்றும் வெளிப்படையாக நீர் கேட்பீராக என்றும் மனதுக்குள் நீர் கேட்காமல் செவிடராக போய்விடுவீராக என்றும் ராயினா என்றும் கூறுகின்றனர். தங்களின் நாவுகளை கோணலாக்கியும் சன்மார்க்கத்தை பழித்தும் இவ்வாறு கூறுகின்றனர். இவ்வாறே அந்த யூதர்களை பற்றி பல நபிமொழிகளில் இடம்பெற்றுள்ள தகவல் ஒன்று உண்டு. அவர்கள் முகமன் கூறினால் அஸ்ஸாமு அலைக்கும், உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் என்றே கூறுவார்கள். இதனாலேயே அவர்களின் முகமனுக்கு பதிலளிக்கையில் வஅலைக்கும், அவ்வாறே உங்களுக்கு என்று மட்டும் கூறுமாறு நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. இரட்டை அர்த்தம். ஆக இறை நம்பிக்கை கொண்டோர் சொல்லாலும் செயலாலும் இறை மறுப்பாளர்களுக்கு ஒப்பாகிவிடக் கூடாது என்று தடுப்பதே இங்கு நோக்கமாகும். இதனால்தான் இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் இரட்டை அர்த்தம் தொனிக்கும் வகையில் ராயினா என்று சொல்லாதீர்கள், மாறாக உள்ளுர்னா எங்களை கவனியுங்கள் என்றே சொல்லுங்கள். நன்கு செவியுறுங்கள், இறை மறுப்பாளர்களுக்கு வதைக்கும் வேதனையே உண்டு என்று இங்கு அல்லாஹ் கூறியுள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சொல்லாலும் செயலாலும் பிற சமூகத்திற்கு ஒப்பாகின்றாரோ அவர் அந்த சமூகத்தாரை சேர்ந்தவர் ஆவார். இறை நம்பிக்கை கொண்டோர் இறை மறுப்பாளர்களுக்கு அவர்களின் சொல், செயல், ஆடை, பெருநாட்கள், வழிபாடுகள் உள்ளிட்டவற்றில் மார்க்கம் அனுமதிக்காத நடைமுறைகளில் ஒப்பாகிவிடக் கூடாது என இந்த ஹதீஸ் கடுமையாக எச்சரிக்கிறது. ஓர் அறிவிப்பில் இடம்பெற்றிருப்பதாவது, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் வந்து, எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்றார். அதற்கு அல்லாஹ் குர்ஆனில் இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைப்பதை நீர் கேட்டால் அதை நன்கு செவிசாய்த்து கேள், ஏனெனில் அது உனக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு நன்மையாக இருக்கலாம் அல்லது தடை செய்யப்பட்ட ஒரு தீமையாக இருக்கலாம் என்று அவர்கள் கூறினார்கள். கைசமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, குர்ஆனில் யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று எதை ஓதுகிறீர்களோ அது தௌராத் வேதத்தில் யா ஐயுஹல் மசாகின், ஏழைகளே என்று இடம்பெற்றிருந்தது. இதை அல் அஹ்மஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ராயினா என்பதற்கு நாங்கள் சொல்வதை செவிசாய்த்து கேளுங்கள் என்று பொருளாகும் என கூறினார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்கள் கூறுவது வழக்கம் என்று லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, மதீனா முஸ்லிம்களான அன்சாரிகளும் ராயினா என்று சொல்லி வந்தனர்.
அல்லாஹ் அதற்கு தடை விதித்தான். அபு சக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் போது தமது தேவையை சொல்ல விரும்பும் இறை நம்பிக்கையாளர்களில் சிலர் பின்னால் இருந்து நபி அவர்களை அழைத்து, நாங்கள் சொல்வதை செவிசாய்த்து கேளுங்கள் என்று கூறுவார்கள். தன் தூதரிடம் இவ்வாறு கூறுவதை தடுத்து கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறு இறைவன் உத்தரவிட்டான். ரிஃபா ஆபின் ஸைத் சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, யூதர்களில் பனு கைனுகா குலத்தைச் சேர்ந்த ஒருவர் இருந்தார். அவர் பெயர் ரிஃபா பின் ஸைத். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து போவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர் பேசினால், அர் இனி சம் அக வஸ்ஸமஉ கைர முஸ்மஇன், நான் சொல்வதை செவிசாய்த்து கேளுங்கள், கேட்பீராக, கேட்காமல் ஆகிவிடுவீராக என்று கூறுவார். இதை காணும் முஸ்லிம்கள் இவ்வாறுதான் நபிமார்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் போலும் என்று எண்ணிக்கொள்வார்கள். எனவே முஸ்லிம்களில் சிலரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இஸ்மஉ கைர முஸ்மஇன் என்று கூறலாயினர். உடனே அதற்கு தடை விதிக்கப்பட்டது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, தன்னுடைய நபியை நோக்கி ராயினா என்று கூறுவதற்கு இறைவன் தடை விதித்தான். ஏனெனில் அது இறைவனுக்கு வெறுப்பூட்டும் ஒரு வார்த்தையாகும். தன்னுடைய நபியை பார்த்து இறை நம்பிக்கையாளர்கள் அச்சொல்லை கூறுவதை அல்லாஹ் வெறுத்தான். இதுவே நம்மிடம் மிகச்சிறந்த கருத்தாகும். அடுத்த வசனத்தில், எந்த ஒரு நன்மையும் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப் பெறுவதை இறைவனை மறுக்கும் வேதக்காரர்களும் இணை வைப்போரும் விரும்ப மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறியுள்ளான். இதன் மூலம் ஏக இறைவனை மறுக்கும் வேதக்காரர்கள் மற்றும் இணை வைப்போரின் கடும் விரோதத்தை அல்லாஹ் விவரிக்கின்றான். அத்தகையோருக்கு ஒப்பாகிவிடக்கூடாது என இறை நம்பிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளான். அவர்கள் உடனான உறவில் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்துகின்றான். அடுத்து இறை நம்பிக்கை கொண்டோர் மீது தான் புரிந்துள்ள அருட்கொடையை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். அதுதான் முழுமையான நிறைவான சன்மார்க்கம் ஆகும். அதை தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினான். இதையே அல்லாஹ் தனது அருளை தான் நாடுகின்றவருக்கு மட்டுமே வழங்குகின்றான். அல்லாஹ் மகத்தான அருள் உடையவன் ஆவான் என்று இந்த வசனம் தெரிவிக்கின்றது.